ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க போறேங்க. அவ்வளோதான். இப்ப இந்த சம் பாருங்க. ஒரு அமௌண்ட் P வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது அது 2 இயர்ஸ்ல ₹800 ஆயிருக்கு. 3 இயர்ஸ்ல ₹840 ஆயிருக்கு. அந்த பிரின்சிபல். அப்ப அது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? என்ன பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? அப்படின்னு தாங்க சம் கேட்டிருக்காங்க. இப்ப இதே இத சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, நீங்க ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்கு. A1 மைனஸ் A2 அதாவது அமௌண்ட் 1 மைனஸ் அமௌண்ட் 2 டிவைடட் பை A2 T1 மைனஸ் A1 T2 இன்டூ 100%. ஏன்னா எப்பயுமே R வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லுவோம். அதனால 100%. இதுல T1 அண்ட் T2ன்றது இயர்ஸுங்க. இங்க A1 வந்து என்னதுன்னா 800, T1 வந்து 2 இயர்ஸ், A2ன்றது 840, T2ன்றது 3 இயர்ஸ். ஓகேங்களா? இப்ப இத ஜஸ்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 800 மைனஸ் 840 டிவைடட் பை 840 இன்டூ 2 மைனஸ் 800 இன்டூ 3. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணும்போது 800 மைனஸ் 840 வந்து மைனஸ் 40ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 840 இன்டூ 2 வந்து 1680 மைனஸ் 2400. அப்படி பார்க்கும்போது மைனஸ் 40 பை மைனஸ் 720ன்னு இருக்குங்க. இன்டூ 100%. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மைனஸ் இருக்கு. கேன்சல் ஆயிடும். 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 4 இங்க 18 4s are 72. 9 2s are 18 50. ஸோ 50 பை 9 அது வந்து 5 பை 9%. ஓகேங்களா? இது வந்து ஆறுங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்க P கண்டுபிடிக்கணும். Pக்கான ஃபார்முலா வந்து என்னதுன்னா A2 T1 மைனஸ் A1 T2. இந்த ஆரோட டினாமினேட்டர் தான் இதுல நியூமரேட்டரா இருக்கும். டிவைடட் பை T1 மைனஸ் T2. இதுல அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 840 இன்டூ 2 மைனஸ் 800 இன்டூ 3 டிவைடட் பை 2 மைனஸ் 3. 1680 minus 2400 divided by minus 1 is equal to minus 720 by minus 1. minus minus cancel ஆயிடுச்சுன்னா 720. ஸோ பிரின்சிபல் வந்து எவ்வளோங்க? ₹720. இது எப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரேட் என்னவா இருந்திருக்கும்னா A2 மைனஸ் A1 பை A1 இன்டூ 100%ங்க. மைனஸ் 800 பை A1 வந்து 800 இன்டூ 100. 5% தான் அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கம்மியா தாங்க இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரணும்னா, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஸோ இங்க ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே கிரேட்டர் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எப்பனா ஃபார் சேம் பீரியடா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இப்போ பிரின்சிபல் பார்ப்போங்க. பிரின்சிபலோட ஃபார்முலா வந்து A1 இன்டூ A1 பை A2 டு த பவர் n. இந்த n வந்து எப்பயுமே ஸ்மாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இயர்ஸ் எடுத்துக்கணுங்க. இதுல வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ரெண்டும் இருக்கு. நம்ம 2 இயர்ஸ் மட்டும் எடுத்துக்கணுங்க இங்க. ஸோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 800 பை 840 த ஹோல் ஸ்கொயர். 800 இன்டூ 800 பை 840 இன்டூ 800 பை 840. ஸோ இதெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 3,20,000 வருங்க. 441 equal to rupees 725.62. ஓகேங்களா? பிரின்சிபல் வந்து rupees 725.62. இவ்வளோதாங்க. ஸோ ஒரு சம்மரைசேஷன் என்னன்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஆறுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. 2 அமௌண்ட் கொடுத்துருக்கிறப்போ ஆறுக்கான ஃபார்முலா. இதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா உங்களோட ஆறுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல Pக்கான ஃபார்முலா. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல Pக்கான ஃபார்முலாங்க. ஒரே கொஷின் தாங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆயிடும்ன்றதுக்காண்டி தான்
ஒரு சின்ன முயற்சிங்க. 2யும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நெனச்சேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ங்க.